இவ ஏன் இங்கே நின்றுட்டு இருக்கா? யார் சின்ன பொண்ணு, உனக்கு தெரிஞ்சவங்களா? ஆமா சித்தி, ரொம்ப தெரிஞ்சவங்க தான். அந்த பிள்ளை யாருன்னு தெரியா? உங்க பையன் பின்னாடியே சுத்தி எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்ன பத்தியா, அந்த பிள்ளை தான் சுவானி. இடி, அந்த பிள்ளையா? அழகா இருக்க, கண்ணுக்கு லட்சணமா இருக்க அந்த பிள்ளை. ஆமா, அதனாலதான் உன் பையன் பின்னாடியே சுத்திட்டு திரியான். சரி வா, அதுகிட்ட போய் பேசுவோம். வா வா, நானும் அப்படியே பேசுறேன். இதுக்கு இவங்க பையன் பரவாயில்ல. என்னம்மா சுவானி இங்க நின்றுட்டு இருக்க, கோயிலுக்கு போகலையா? நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சத்தே. இந்த பிள்ளைகளெல்லாம் உள்ளே போச்சா, எங்கள் தங்கச்சி மாதிரி எங்கள் அக்காலாம் உள்ளே போனாவ. அவங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். போனால் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வராமல் அங்கேயே நிற்காவ போல இருக்கு. ஓ அப்படியே அவங்களுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கியோ? அது உங்க அம்மாலாம் உள்ள நின்னாவல்ல, அவங்க எல்லாரும் சாந்திரி அங்கே நிற்கிறது பார்த்தேன். ஒருவேளை இப்போ வருவாங்க. வரையா, நான் உங்க வீட்டுக்கிட்டோட தான் போறேன். அப்படியே ஒன்னே அங்கே விட்டுறேன். பரவாயில்லத்தே, எல்லாரும் வரட்டும், நான் அவங்க கூட சேர்ந்து வரேன், நீங்கள் போங்க. அப்படியா, சரி. அப்போ அவங்க எல்லாம் வந்தேன்னா வீட்டில் போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு மாதிரி சாப்பிட்றதுக்கு வரலான்னு நினச்சோம். அவளால யாரையும் காணதிக்கல, அப்போதே பார்த்துட்டே நிற்கீங்கண்ணே. ஆமா, எங்களுக்கும் இந்த போய் சேலையெல்லாம் மாத்தினாதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் பார்த்துக்க. எனக்கு அந்த பேண்ட் சட்டை போட்ட மாதிரியே இருக்காது. வீட்டுக்கு போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு மாதிரி திருப்பி வர வேண்டியதுதான். சரித்தே, நீங்க போங்க, நான் அவங்க வந்தது அவங்க கூட வரேன். சரிம்மா. சரி, அப்ப நாங்க வரட்டா? மக்களே, உன் ட்ரெஸ் அழகா இருக்கு. உனக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு பார்த்துக்க. ஓ அப்படியா, தேங்க்ஸ் ஆண்டி. இது எங்க சித்தி தான், கார்த்திக் இருக்காம்ல, அவங்க அம்மா. ஓ அப்படியா, சரி, ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. சரி, அப்போ நீங்கள் போயிட்டு வாங்கத்தே, நானும் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன். சரி சரி சித்தி, போவோமா? சரி போவோம். நல்லா பேசுகிறாங்க. இவ்வளோ 2 வரையும் காணும். நம்ம பேசாமல் வீட்டுக்கு போதான் நல்லது. எனக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு கச்சகச்சான்னு இருக்கு. சரி, நம்மளும் அப்படியே போவோம். ஐயோ, இவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்கன்னு தெரியலையே. யாராச்சும் கோயிலுக்குள்ளேருந்து வெளியே வந்தாங்கன்னா பார்த்துருவாவ. பேசாமல் ஓடிடுவோம். சோனி, நான் உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன்னு சொன்னோம்ல, இங்கே வச்சு தரட்டா? நீங்கள் போங்க, நான் வேற எங்கேயாவது வச்சு உங்களை மீட் பண்ணுகேன். தயவு செஞ்சு இப்போ போங்க. கோயிலில் எங்கள் அக்கா, அம்மா, சித்தி எல்லாரும் நிற்காவ. யாராச்சும் வெளியே வந்து பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான். தயவு செஞ்சு போங்க, நான் அப்புறமா உங்களை வந்து மீட் பண்ணுவேன். யாரு நீ என்ன வந்து மீட் பண்ணுவேன்? இதை நான் நம்பணும். நான் டக்குன்னு கொடுத்துட்டு ஓடிடுவேன், சரியா? சரி, என்னன்னு சொல்லுங்க டக்குன்னு. இது என்னது, ரிங்கு மாதிரிலாம் இருக்கு? ஆமா, ரிங்கு தான், உனக்காண்டி வாங்கிட்டு வந்தேன். இல்லை, இது வந்து அது. ஐயோ, எங்க பெரியமே எங்க அத்தையே வரவ. நான் உங்களை அப்புறம் பார்க்குறேன், சரியா? பாய். ஐயோ, நல்ல நேரத்துல 2 பேரும் வந்து சொதப்பி விட்டுட்டாவல. வீட்டுக்கு போய் இந்த சேலையை மாத்தணும். ஆமா, நீ வாங்க போவோம் சீக்கிரமா. ஐயோ, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இவங்க வந்திருந்தா அழகா இது சோனி கையிலே போட்டு விட்டுருக்கலாமே. எல்லாம் என் நேரம். அடிக்கிற வெயிலுக்கு வீட்டில் வந்து சேலையெல்லாம் மாத்திட்டு ஃப்ரீயா இருந்தாலும் தான் கொஞ்சம் செம்மையா இருக்கு பார்த்துக்க. ஆமாக்கா, எனக்கும் அப்படிதான். இந்த சேலையை மாத்திட்டு சுடிதார் போட்டால தான் கொஞ்சம் செம்மையா இருக்கு. இந்த பிள்ளைகளை யாரையும் காணடிக்கல, இன்னும் வெளியே தான் இருக்காவளா எல்லாரும்? ஆமாம்மா, அவங்க யாரும் சாப்பிடலாம். நம்ம எல்லாரும் அப்படியே சேலையை உடுத்துட்டே சாப்பிட்டுட்டே வந்துட்டோம். திருப்பி 2வது போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைகள் வந்து ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு மறுபடியும் போயிருக்கு. இன்னும் சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு வருவாளுவோ. ஏக்கா, ஏதாச்சும் குடிச்சா நல்லா இருக்கும் போல இருக்கு, தணுப்பா. ஆமா ராணி, நானும் கேட்கணும்னு இருந்தேன். ஏதாவது தணுப்பா ஃப்ரிட்ஜில் இருக்கா? ஜூஸ் ஏதாவது இருக்கா? நான் போய் எடுத்துட்டு வரேன். மைனி இருந்துக்கிட்டுங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். நான் ஜூஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன். இப்போ நானே சாப்பிட்டுட்டு வந்தோம். சரி, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு குடிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். இருந்துக்கிடுங்க, எடுத்துட்டு வரேன். மாம்பழ ஜூஸ் இருக்கு. அப்படியா? சரி, அப்போ எடுத்துட்டு வா. நானும் வரட்டா? இல்லை மைனி, நீங்க இருங்க, நாங்கள் 2 பேர் போய் எடுத்துட்டு வரோம். சரி சரி. என்ன சுபின், நீங்க எல்லாம் சாப்பிட்டாச்சா? இல்ல எல்லாருக்கும் விளம்பிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கீங்களா? சாப்பிட்டு முடிச்சிட்டு தான் விளம்படிக்கு நின்னோம். மடி எல்லாம் முடிஞ்சாச்சு. கிட்டத்தட்ட இட்லி எல்லாம் தீந்துட்டு இந்த பிள்ளை எல்லாம் இப்பதான் சாப்பிட வந்துச்சா, அதனால நாங்க அப்படியே நின்னுட்டு இருக்கோம். மடி அவங்களுக்கு திருப்பி ஏதாவது வேணுமான்னு தெரியாதுல, அதான் அப்படியே நின்னுட்டு இருக்கோம். அப்படியே எல்லாம் தீந்தாச்சா? சரி, அப்பனா வச்சு நிப்பாட்டிருங்க. இதுக்கு அது வந்து யாராவது வந்து கேட்டாங்கன்னா கொடுத்து விட்டுருங்க, சரியா? சரி அண்ணே. ஆதி, நான் கொஞ்சம் வீடு வரைக்கும் போறேன். நீ என் கூட எங்க வீட்டுக்கு வரியா? இல்ல ராம், நானும் கொஞ்சம் வீட்டுக்கு வரைக்கும் போயிட்டு வரேன். சாயந்தரம் போல பார்க்கலாம். சினிமா எதுவும் உண்டுன்னு சொன்னாவல, சாயந்தரம் அப்ப பார்க்கலாம். ஆமா, அது வேற உண்டுல. சரி, அப்பனா சாயந்தரம் பார்க்கலாம். அப்ப நீ வீட்டுக்கு போயிட்டு வா, நானும் கொஞ்சம் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். நல்லா டயர்டா இருக்கு. சரி ராம். சுபின், நீ வீட்டுக்கு வரியா? இல்ல நீங்க போங்க, நான் ஃப்ரெண்ட்ஸ் பேர்ல கூட வரேன். சரி சரி. கேசரி சூப்பரா இருக்கு பத்தியா. இன்னொரு வாட்டி தந்தாங்கன்னா நல்லா இருக்கும்.
நான் அப்படியே வரும்போது அந்த சுபின் பையன்கிட்ட கேட்டேன் டி, தரமாட்டேன்ட்டான். அது கொஞ்சோல தான் இருக்கு, மாதிரி இன்னும் கொஞ்சம் பேர் சாப்பிட வர வேண்டியது இருக்கு, தீந்து பேரும் தரமாட்டேன் அப்படின்னு சொன்னான். அதனால தான் நான் வந்துட்டேன். நானும் ரெண்டாவது போய் கேட்டேன், ஆனா எனக்கு கொடுத்தாங்களே. அப்படியா? யாரு கொடுத்தாவ? அது ஃபர்ஸ்ட்ல ஒரு பையன் நின்றுட்டு இருந்தாம்ல, அந்த ப்ளூ கலர் ஹேரு, கொஞ்சம் ஒயிட்டா, அவங்க கிட்ட தான் கேட்டேன். வச்சுட்டாவ, நிறைய வச்சு தந்தவ. அப்ப அந்த கிறுக்கன் தான் எங்க அண்ணன். ஓ, அதான் உங்க அண்ணனா? ஆமா, நாங்கெல்லாம் கேட்டா ஒன்றும் தரமாட்டான், வேற யாரு கேட்டாலும் கொடுத்துருவான். என்ன ஒரே சிரிப்பு சத்தமா இருக்கு? எல்லாரும் சாப்பிட்டாச்சா? ஏதாவது வேணுமா? இவன் என்ன இங்க வந்தா எப்ப பார்த்தாலும் இங்கே எங்கேயாவது சுத்திட்டே இருப்பான். நம்ம வேற பயங்கர கெத்தா வெளியே இருந்து சாப்பிட மாட்டோம், அப்படி இப்படின்னு புழுவிட்டு வந்தோம். இங்க இருந்து நல்லா ஃபுல்லு கட்டிட்டு இருக்கேன். இப்ப என்னத்தை யாரும் சொல்லிட்டு போவான் பாரு. ஐயோ, ஆரம்பிச்சிட்டான். யாரோ வெளியே இருந்தெல்லாம் சாப்பிட மாட்டேன் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாவ. சரி சரி, எல்லாரும் சாப்பிட்டுட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போங்க. வெளியே ரொம்ப வெயிலா இருக்கு, வீட்டுக்கு போங்க. மாதிரி ஒரு நைட்டு 8:30-9 மணிக்கெல்லாம் சினிமா ஆரம்பிச்சிரும். அதுக்கு முன்னாடி எல்லாரும் ரெடி ஆயிட்டு வாங்க. சரிண்ணே. ஐயோ, வரானே வரானே. நந்தினி, நான் ஃபுட்டு சாப்பிட்டாச்சு, நான் வீட்டுக்கு போறேன், நீங்க வாங்க. அக்கா நில்லுக்கா, ஒன்னா போலாம், தனியா போக போறேன். நான் போறேன், எனக்கு தலைவலிக்கு, அதனால நான் வீட்டுக்கு போய் காஃபி குடிக்கணுமா, அதனால நான் போறேன். சரிக்கா, அப்ப பாத்து போ. ஓடிட்டா. ரெண்டு பேரும் போய் பேசினா நல்லா இருக்கும். அப்படியே எங்க அக்காவுக்கு அந்த அண்ணன் செட் ஆயிடுச்சுன்னா ஜாலி தான். இடி, என்னது தனியா பேசிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல சத்யா. ஐயோ, இவன் வேற பைத்தியக்கார மாதிரி பின்னாடியே வரானே. ஓய், ஹலோ ஹலோ ஜனனி, ஜனனி எங்க நில்லுங்க, நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க. இங்க கூப்பிட்டா நான் திரும்பி பார்க்கணுமா? இங்க கூப்பிட்ட உடனே ஓடி உங்ககிட்ட வந்து நின்று ஏன் கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கணுமா என்ன? சொல்லுங்க, என்ன வேணும்? எதுக்கு பின்னாடியே கூப்பிட்டே வராங்க? அது மட்டும் கிடையாது, எதுக்கு எப்ப பார்த்தாலும் என் பின்னாடியே சுத்திட்டு இருப்பீங்க? உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? யாரு? நான் எப்ப பாரு உங்க பின்னாடி சுத்திட்டு இருக்கேனா? நான் போற இடத்துல எல்லாம் நீங்க இருக்கீங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சரி, போற இடத்துல நான் இருந்தா உடனே வந்து பேசுறதா? சும்மா பேசணும்னு தோணுச்சு பேசினேன். அதுல இப்ப கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? எல்லாரும் ஒரே ஊருக்காரங்க தானே, அப்புறம் பேசுறதுனால என்ன பிரச்சனை? ஏ அம்மா, பயங்கர கோபக்காரியா இருப்ப போல இருக்க. இப்ப எதுக்கு நீங்க கூப்பிட்டு நிக்க வச்சிருக்கீங்க? சீக்கிரம் சொல்லுங்க, நான் வீட்டுக்கு போகணும். அவனுன்னா போக வேண்டியது தானே, ஏன் திரும்பி வந்து நின்று பேசிட்டு இருக்கீங்க? அப்போ உங்களுக்கும் என்கிட்ட பேசணும் போல இருக்கு, அதனால தானே திருப்பி வந்தீங்க. இப்போ சிரிச்சீங்களா? நான் எல்லாம் ஒன்னும் சிரிக்கல, நான் வந்து எனக்கு தும்மல் இருந்துச்சு, தும்மினேன். ஓ அப்படியா, சரி சரி, அப்ப நீங்க போங்க. நான் ஒரு விஷயம் சொல்லலாம் தான் கூப்பிட்டேன், ஆனா நீங்க தான் அவசரமா இருக்கீங்கல்ல, போங்க. இல்ல பரவாயில்ல, சொல்லுங்க. இப்ப நான் கேட்கலன்னா மாதிரி திருப்பி என் பின்னாடியே வருவீங்க, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கேட்கட்டா? என்ன? உங்க தங்கச்சி சொன்னாவ உங்களுக்கு பாய்ஸ்னாலே பிடிக்காது அப்படின்ட்டு, உண்மையாவா? பைத்தியக்காரி நந்தினி, இன்னைக்கு இருக்கு உனக்கு வரட்டு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஒரு சில பேரை எனக்கு பிடிக்காது, எல்லாரையும் பிடிக்காதுனால இல்ல. சரி, அப்ப நான் ஒரு விஷயம் சொல்லட்டா? கோவப்பட மாட்டீங்க தானே? சொல்லுங்க. நீங்க இன்னைக்கு காலையில ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருந்தீங்களா? சூப்பரா இருந்தீங்க, அழகா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்ப நீங்க உண்மையிலேயே சிரிச்சீங்க. ரொம்ப தேங்க்ஸ். நீங்க சிரிச்சாதான் அழகா இருக்கீங்க, கோவப்பட்டா அழகாவே இல்ல பாக்கிறதுக்கு. நான் போறேன், பாய். ஜனனி, ஒரு நிமிஷம். நான் போறேன். ஒரே ஒரு விஷயம் கேட்கணும், இல்ல? சொல்லுங்க. நைட்டு மூவி பார்க்க வருவியா? வருவேன். அப்படியே ஃபோன் நம்பர் கொடுத்தேன்னா நல்லா இருக்கும். அதெல்லாம் நான் தரமாட்டேன், நான் போறேன். அண்ணே, 2 காரு பால் வேணும், ஆரோக்கிய பால். மாதிரி எங்க அம்மைக்குள்ள கணக்கு புக்ல எழுதி வைக்க சொன்னாவ. அப்படியா, சரிம்மா, இரு தாரேன். இது கார்த்திக்லா? இவன் ஏன் இங்க நின்றுட்டு இருக்கான்? திருவிழா டைம்ல கோயிலுக்கிட்ட வந்தப்போ ஒழுங்கா பேசவே இல்லை. சரி, இப்போ போய் பேசுவோம். ஹலோ. நீயா? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதை நான் கேட்கணும், நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பால் வாங்குறதுக்காண்டி வந்தேன். டக்குன்னு பார்த்தனா பயந்துட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு டீ குடிச்சிட்டு போலான்னு வந்தேன், வீட்ல இருந்து போர் அடிக்கா, சரி அப்படியே ஒரு டீ குடிச்சிட்டு போலான்னு வந்தேன். ஏன் சின்ன பொண்ணாத்தே உங்களுக்கு டீ எதுவும் தரமாட்டாங்களோ? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு வெளியே போய் டீ குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். சரி அப்படியே சும்மா வெளியே வந்தேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லையா? தனியா நிக்கிறீங்க? இங்க எனக்கு தெரிஞ்சது ராம தெரியும், மாதிரி உங்க அத்தை பையன் ஆதிய தெரியும், வேற யாரையும் பெருசா தெரியாது. அதுதான் சரின்னா அப்படியே தனியா வந்தேன். எல்லாரும் பிஸியா இருப்பாங்களா? சரி சரி. ஆமா, உன் பின்னாடி எப்போ 1-2 பேர் சுத்திட்டே இருப்பாங்களே, யாரையுமே காணும், தனியா வந்திருக்க?
எல்லாரும் நல்லா தூக்கம், அதனால தான் நான் தனியாக வந்தேன். எங்கள் அம்மிட்ட சண்டை போட்டுட்டு வேற வந்தேன். பால் வாங்குறதுக்கு என்ன தான் அனுப்பணுமா, நான் தனியாக போகணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நல்லதாக போச்சு. நீங்கள் இங்கே நிற்பீங்கன்னு நான் நினைக்கல. கோயிலுக்கிட்ட வச்சு உங்கள்கிட்ட பேசவே முடியலல்ல. எங்கள் பெரியம்மாவும் எங்கள் அத்தையும் வந்துட்டாவன்ட்டு நான் ஓடிட்டேன். போயிட்டு வரேன்னு கூட சொல்லாமல் ஓடிட்டேன். அதனால எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. நல்ல வேளை நீங்கள் இங்கே தான் நிற்கிறீங்க. ஓ, கஷ்டமா வேலை இருந்துச்சா எங்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லலன்ட்டு? அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் பேசிகிட்டே இருந்தப்போ நான் எதுவுமே சொல்லாமல் ஓடிட்டோம்ல, அதனால எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. அது நீங்கன்னு கிடையாது, யாராக இருந்தாலும் நான் அப்படி தான் பேசியிருப்பேன். சரி, இப்ப இங்க யாராச்சும் வந்துருவாங்கன்னு ஓடிட்டு போற. அதுக்கு முன்னாடி நான் உனக்காண்டி வாங்கி வச்சிருந்த கிஃப்ட் தந்துட்டா? அதெல்லாம் வேண்டாங்க, எனக்கு பயமாக இருக்குது. எங்கள் வீட்டில் எல்லாம் அதை கொண்டு போய் வச்சுக்க முடியாது. மாதிரி யாராவது பார்த்துட்டாங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். எனக்கு பயம். உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தந்தாங்கன்னு சொல்லு. எனக்கு அப்படி பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லை, இருக்கிறது 1-2 பேர் தான். அவங்கெல்லாம் இப்போ வரைக்கும் எனக்கு கிஃப்டே தந்தது கிடையாது. திடீர்னு இது என் ஃப்ரெண்டு தந்த கிஃப்ட்டுன்னா மாதிரி அதுவும் வீட்டில் கேட்பாவை, யார் தந்தா எதுக்கு தந்தாங்க அப்படின்னு சொல்லி. எதுக்கு சும்மா வேண்டாத பிரச்சனை. அது ஒரு சின்ன ரிங்கு தானே, அது கூட உன்னால வச்சுக்க முடியாதா? ப்ளீஸ் சோனிமா, வாங்கிக்கோயேன். சரி கொடுங்க. இந்தா உனக்காக தேடி தேடி வாங்கினேன். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பாக்குற? இல்லை, இதில் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு போட்டிருக்கு, அதான் பார்த்தேன். ஆமா, நீ தானே சொன்ன நான் லவ் எல்லாம் பண்ண மாட்டேன், எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது. அது மட்டும் கிடையாது, உங்களை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, தெரியாம எப்படி ஒருத்தங்களை லவ் பண்ணது அப்படி இப்படின்ட்டு. அதனாலதான் நானும் லவ் எல்லாம் பண்ண வேண்டாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படியா? ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். என்ன சைலண்ட் ஆயிட்ட? இல்லை, உண்மைதானே, நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம். ஏன்னா எனக்கு எங்கள் வீட்டில் எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால என்னால் உங்களை லவ்வெல்லாம் பண்ண முடியாது. அதனால நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம், அதான் நல்லது. சரி, அப்போ நீ கிளம்பு. சரி, இந்த ரிங்கை என்னால் கையிலெல்லாம் போட்டுக்க முடியாது, ஆனால் நான் சேஃபாக வச்சுக்கிறேன். எனக்கு இப்போ வரைக்கும் எந்த ஃப்ரெண்ட்ஸுமே எந்த கிஃப்ட்டும் தந்தது கிடையாது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து எனக்கு கிடைக்கிற ஃபஸ்ட் கிஃப்ட்டு. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நல்லா இருக்கு. சரி. ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை சோனி, நீ கிளம்பு. ஏம்மா, பாலிங்கன்னு இருக்குமா, எடுத்துக்க. சரிண்ணே, என்ன வாரேன், நான் கிளம்புறேன். பாய். ஓகே, பாய். கார்த்தி, வா மக்களே, டீ குடிக்கியா? இவனுக்கு என்னாச்சு, ஒரு மாதிரி இருக்கானே, என்னாச்சுன்னு தெரியலையே. அவ என்னைக்கு தான் என்ன புரிஞ்சுக்க போறான்னு தெரிய மாட்டேங்குது. நானும் பெருசா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனா என்னால அவ்வளோ ஃப்ரெண்டாலாம் பார்க்கவே முடியாது. இனி எப்படி நான் அவகிட்ட சொல்லி புரிய வைக்க போறேன்னு தெரியல. ஒரு விதத்துல அவ சொல்றதும் கரெக்டு தானே. இவன் என்ன தனியா பேசிட்டு இருக்கான்? கார்த்தி, நான் பேசுறது கேக்குவா? கார்த்தி, என்னாச்சு மக்களே? நான் அப்போதுலேருந்து கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ கவனிக்காம இருக்க. ஏன்னா ஏதாச்சும் பிரச்சனையா? முகம் வாடி போய் இருக்கால இருக்கு. அம்மா, ஏம்மா? என்னாச்சு மக்களே, உடம்பு எதுவும் சரியில்லையா? ஒரு மாதிரி இருக்க. என்னன்னாலும் சொல்லுமா, அம்மிட்ட டாக்டர்கிட்ட ஏதாவது போலாமா? அம்மா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா, நான் நல்லா தான் இருக்கேன். அம்மா, நான் நாளைக்கு வீட்டுக்கு போறேம்மா. ஏன் மக்களே, திருவிழான்னு சொல்லி வந்துட்டு இங்கே தானே நிற்கணும்னு சொல்லி சின்ன பண்ணாக்கா சொன்னாவ. மாதிரி இப்போ நீ வீட்டுக்கு போனா அவள் வருத்தப்பட மாட்டாவளா? என்னாச்சுன்னு சொல்லுமா. சரி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டா? என்ன விஷயமா, சொல்லு. நீ ஒரு பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னேல, நான் சின்ன பொண்ணாக்கிட்ட கேட்டேன் அந்த பிள்ளை யாருன்னு. காலையில் நான் கோயிலுக்கிட்ட வச்சு பார்த்து அந்த பிள்ளைகிட்ட பேசினேன். வேற எதுவும் பேசல, சும்மா நல்லா இருக்கியாமா அவ்வளோதான் பேசினேன். எனக்கு அந்த பிள்ளைய நல்லா பிடிச்சிருக்குமா, உனக்கு அந்த பிள்ளை நல்ல பொருத்தமாக இருக்கும் தெரியுமா? அம்மா, என்னம்மா சொல்லுங்க? ஆமாம் மக்களே, எனக்கு அந்த பிள்ளை நல்லா பிடிச்சிருக்கு. பார்த்துக்க, நம்ம வீட்டுக்கு மருமகான்னு ஒருத்தி வந்தால் அந்த பிள்ளை தான் வரணும். எனக்கு நல்லா பிடிச்சிட்டு. ஆமாம், அந்த பிள்ளைகிட்ட நீ பேசுவியா எப்படி? அம்மா, அந்த பிள்ளைக்கு என் மேலாம் அப்படி விருப்பம் கிடையாதுமா. எனக்கு தான் அவளை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அவள் என்ன ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்குறாமா. இனிமேல் அவள் அப்படி தான் பாப்பா. இப்போ அந்த பிள்ளைகிட்ட பேசுனியாம்மா நீ? இந்த பேட்சனை இப்படியே விட்டுருமா. அந்த பிள்ளை அவங்க வீட்டில் சொல்லவங்கள தான் கல்யாணம் பண்ணும். அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுட்டு. இனிமேலும் நான் அவள் பின்னாடி சுற்றி எதுக்குமா? நான் வேணா அந்த பிள்ளை வீட்டில் பேசட்டா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா. அவள் படிச்சுட்டுலாம் இருக்கா. அவன் நல்லா படிச்சு அவங்க வீட்டுக்காண்டி அவள் ஒரு நல்ல வேலைக்கெல்லாம் போகட்டும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நான் அவள் பின்னாடி சுற்றி தேவையில்லாமல் அவளுக்கு எதுக்கு பிரச்சனை? என்னம்மா சொன்னா அந்த பிள்ளை? நீங்கள் என் பின்னாடி சும்மா சுற்றுறதுனால என் மனசு ஒன்றும் மாறப்போகாது. நம்ம என்றைக்குமே ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம். நான் எங்கள் வீட்டில் சொல்கிறவங்க பேச தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த பிள்ளை நல்ல பிள்ளை மக்களே, அதனால தான் அவங்க வீட்டில் சொல்ல பேச்ச அவள் கேட்கவேன்னு சொல்லி சொல்லுக்கா. அம்மா அப்பா பேச்ச தான் முதல்ல கேட்கணும். அவங்க என்ன சொல்லுகாலோ அதுதான் அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும்.
இங்கே பாரு மக்களே, நம்ம கீர்த்திக்கிட்ட ஒரு பையன் இந்த மாதிரி வந்து பேசினேன்னு வச்சுக்கோயேன். கீர்த்தி அந்த பையன்கிட்ட என்ன சொல்லுவா? எங்கள் அண்ணனும் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் சொல்லதை தான் நான் கேட்பேன், எனக்கு அவங்களோட விருப்பம் தான் பெருசு அப்படின்னு தானே சொல்லுவா. அதே மாதிரி தான் அந்த பிள்ளையும் சொல்லியிருக்கா. அதுக்கெல்லாம் நீ வருத்தப்பட்டு இருக்கக்கூடாது. நாளை பின்ன அவளுக்கு ஒன்று பிடிச்சதுன்னா அவளே வந்து சொல்லுவா, நானே உங்கள் 2 பேரும் கல்யாணத்தை நடத்தி வைப்பேன். இதுக்கெல்லாம் போட்டு வருத்தப்பட்டுட்டு இந்த சின்ன விஷயத்துக்காண்டி நிப்பி மூஞ்சி தொங்க வச்சுட்டெல்லாம் இருக்காத. பேசாம இரு, நல்ல திருவிழா வந்து நம்ம இது பண்ணுவோம், கொண்டாடுவோம், மாதிரி வீட்டுக்கு போவோம். அதுக்கப்புறம் நீ வெளிநாட்டுக்கு போகிறதுக்குள்ள வேலையெல்லாம் பாரு, சரியா? ஆ சரிம்மா. இப்போ கொஞ்சம் சிரிக்கலாம்ல? சரிம்மா. அம்மா எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமா? இருந்துக்க மக்களே, காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அம்மா சொல்லுது சரிதான். நான் தான் தேவையில்லாம மனசுல எதோ நினைச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா அவளை மாதிரி ஒரு பிள்ளைய நான் லவ் பண்ணதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அவ ரொம்ப நல்ல பிள்ளை. அதனாலதான் அம்மா அப்பா சொல்லுத மீறி நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லுக்கா. எல்லாமே அவ இஷ்டப்படியே நடக்கட்டும். அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னா சந்தோஷம் தான். அப்படி இல்லைனாலும் நான் வருத்தப்பட மாட்டேன்.